வெல்கம் டு எஸ்எஸ்பிகே சேனல். நீங்கள் பார்க்க போகிறது பிரவேசிக்க பாட்டிய புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெசன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லெசனில் ஏசியை பார்க்க போகிறோம். நம்ம யசோதரா விலாப் பாருங்கள். யசோதரா விலாப் அப்படின்னா யசோதராவின் புலம்பல் அப்படின்னு அர்த்தம். இது பத்திய பகுதியில் இருக்கக்கூடியது. கவி பரிச்சை, கவிஞருடைய அறிமுகம். யசோதரா கா விலாப் நாமக் கவிதா ஸ்ரீ மைதிலசரன் குப்து கி கவிதாக. யசோதரா கா விலாப்புங்கிறது பெயருடைய கவிதை, ஸ்ரீ மைதிலசரன் குப்துனுடைய கவிதை. ஆப்கோ ராஷ்டிர கவி மானா ஜாத்தக, அவரை தேசிய கவிஞர் என்று கருதப்படுகிறார். தேசிய கவிஞராக கருதப்படுகிறார். மானா ஜாத்தகன கருதப்படுகிறார். கவிதா பரிச்சை, கவிதையினுடைய அறிமுகம். மகாத்மா புத்தத்து கா அஸ்லி நாம் சித்தார்த்தா. மகாத்மா புத்தருடைய உண்மையான பெயர் சித்தார்த்தர். யசோதரா உன்கி பத்னி தி, யசோதரா அவருடைய மனைவி. சித்தார்த் முக்தி கி கோஜ் மே சலே. சித்தார்த்துங்கிறது யார்? புத்தர் இல்லையா? அவர் முக்தியை தேடிக்கிட்டு போயிட்டாரு. யசோதரா சே யக் பாத் ககுதே தோ வக் ஜானே நா தேங்கி. யசோதராவிட்ட இந்த விஷயத்தை சொன்னால் அவள் போக விட மாட்டா. इसलिए वे रात के अंधेरे में पत्नी यशोधरा और बच्चे राहुल के सोते समय महल छोड़कर चले गए. இதனால் அவர் ராத்திரி இருட்டாக இருக்கிற நேரத்தில் அந்தேரியுமே இருட்டாக இருக்கும்போது மனைவி யசோதராவையும் குழந்தை ராகுலையும் தூங்கும் சமயத்தில், 2 பேரும் தூங்குகிற சமயத்தில் மகள் சோடுகர் அரண்மனையை விட்டுட்டு சலேகையே போய்விட்டார். இஸ் துக்கே காரன் யசோதரா விலாப்தீக. இந்த துக்கத்துக்கு காரணமாக என்ன பண்ணுறா? யசோதரா புலம்புறா. ஏ சப் பாத்தியம் இஸ் கவிதா மேங்க. இவையெல்லாம் இந்த கவிதையில் இருக்குது. ஆனால் இந்த கவிதையை அவள் புலம்புறதை பற்றி மட்டும்தான் இந்த கவிதையில் எழுதியிருக்காங்க. கவிதா கா சாராம்ஸ், கவிதையோட சாராம்ஸ். யசோதரா अपनी सखी से कहती है कि सखी मेरे स्वामी मुक्ति की खोज में गए हैं. யசோதரா தன்னுடைய தோழிகிட்ட சொல்கிறா. சகினா தோழி. மேரே சுவாமி முக்தி கி கோஜ் மேம் கயேக. முக்தி என்னுடைய சுவாமினாக்கா கணவர் முக்தியை தேடிக்கிட்டு போயிட்டாரு. ஏக கௌரவக்கி பாத்துக, இது கௌரவமான விஷயந்தான். மகர் பினா கிசிக்கோ பத்தாயே சோரி சலே கயே. ஆனால் பினா கிசிக்கோ யார்கிட்டையும் சொல்லாமல் பத்தாயே கிசிக்கோ பத்தாயே பினா அப்படின்னு எடுத்துக்கணும். யார்கிட்டையும் சொல்லாமல், பினான சொல்லலாம், இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். பத்தாயேன்னா சொல்கிறது. சொல்லாமல் சோரி திருடம் போல சலேகையே போயிட்டாரு. திருடம் போல சொல்லாமல் போயிட்டாரு. इसलिए दर्द होता है. இதனால் எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது. வே मुझसे कहते हैं तो भी मैं उनको नहीं रोकती. அவர் என்கிட்ட சொல்லியிருந்தாலும் கூட நான் அவரை தடுத்திருக்க மாட்டேன். மேரே பதி முஜே பகூத்து சாகத்தேக. என்னோட கணவர் என்னை ரொம்ப விரும்புகிறாரு. ஃபிர் பி உன்ஹோம்னே முஜே டிக் நகி பகச்சானா. ஆனாலும் கூட அவர் என்னை சரியாக புரிஞ்சிக்கலை. டிக் நகி பகச்சானான்னா புரிஞ்சிக்கலை. மை முன்கி இச்சா கோஹி முக்கியை மாந்தி தி. நான் அவருடைய ஆசையை தான் முக்கியமாக நினைக்கிறவ. மகர் வே யக் ஜான் நகி பாயே. ஆனால் அவர் இந்த விஷயத்தை இதை தெரிஞ்சிக்கவே இல்லை. ஹம் சத்திரியை குல்கி ஸ்திரியாங்கைம். நான்
சத்திரியர், அதாவது அரச குடும்பத்து அரச குலத்தோட பெண். ஹம் அப்னே பதி கோ शस्त्रों से सजाकर युद्धत में भेजा करती है. நாங்கள் எங்களுடைய அப்னே பதி எங்களுடைய கணவரை சஸ்திரனாக்க ஆயுதங்களால் அலங்கரித்து சஜாக்கர் அலங்கரித்து யுத்தத்துமே பேச் கர்த்திக்கும் யுத்தத்துக்கு அனுப்புகிறோம், போருக்கு அனுப்புகிறோம். அதாவது நாங்கள் எங்கள் கணவரை ஆயுதங்களால் அலங்கரித்து போருக்கே அனுப்புகிறோம். கியோ மை முன்கி முக்திக்கு கோஜ் மேம் நகி பேஜித்தி. நான் போருக்கே அனுப்பும்போது நான் அவரோட முக்தியை தேடிக்கிட்டு போகிறதுக்கு நான் அனுப்ப மாட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. மை அபாகனே ஹூம், நான் ரொம்ப துரதிருஷ்டசாலி. மேரே பத்தினே முஜே அப்பனாயா, என்னுடைய கணவர் என்ன தன்னுடையவளாக ஆக்கிக்கிட்டாரு. ஆஜ் உன்ஹோம்னே ஹி முஜே தியாக தியா, அவரே போய் என்னை தியாகம் பண்ணிட்டு போயிட்டாரு, விட்டுட்டு போயிட்டாரு. इसलिए सुख सौंदर्य जैसी किसी भी बात को लेकर मैं करूँगा तो वह व्यर्थ ही होगा. इसलिए சுக் சௌந்தர்யனா இதனால் சுகம் அழகு அது போன்ற எந்த விஷயமா இருந்தாலும் எடுத்துக்கிட்டு நான் கர்வப்பட்டாலும் அது வீணானது. ஏன்னா அழகு சுகம் இதெல்லாம் பற்றி நான் கர்வப்பட முடியாது. ஏன்னா அவரோட கணவர் போயிட்டார் இல்லையா, அதனால் அதை நினச்சி அவங்க கௌரவமாக நினைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேரி ஆங்கே அப் ரோத்தி ரகுத்திக, என்னுடைய கண்கள் இப்பொழுது அழுதுகிட்டே இருக்கு. மேரா தில் உன்கே லியே தரஸ்தா ரகுத்தாக, என்னுடைய மனம் அவருக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. மேரே தில் மேம் அப் ஏக் ஹி காம்னாக, என்னுடைய மனசில் இப்பொழுது ஒரே ஒரு ஆசை தான். வே முக்திக்கு கோஜ் மேம் ஜாயேங், அவர் முக்தியை தேடிக்கிட்டு போயிருக்காரு. ஜிஸ்கி கோஜ் மேம் வே கயே ஹைம் வக் உன்கோ மில் ஜாயே, எதை தேடிக்கிட்டு அவர் போயிருக்காரோ அது அவருக்கு கிடைக்கட்டும். வே மேரே துக்கே பாரே மேம் சோச்சுக்க ஸ்வயம் துக்கி நான் போவேன், அவர் என்னுடைய துக்கத்தை பற்றி யோசிச்சு ஸ்வயம் துக்கி நான் போவேன், தான் துக்கப்படாமல் இருக்கட்டும். அதாவது புத்தர் கவலைப்படாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மை முன்கி சிக்காயத் நகி கருங்கி, நான் அவரை குறை சொல்லலை. वास्तव में अपने इस कार्य के कारण वे अब पहले से अधिक अच्छे लगने लगे. உண்மையில் अपने அவர் इस कार्य के कारण இந்த காரியத்தின் காரணமாக இந்த வேலையின் காரணமாக வே அப் பகலேசே, அவர் இப்பொழுது முன்னைய விட பகலேசே முன்பு இருந்ததை விட அதிக நல்லா தான் நடந்துப்பார் எல்லா விஷயத்துலேயும். ஏன்னா அவருக்கு என்ன கிடைக்க போகுது, முக்தி கிடைக்க போகுது இல்லையா. முக்தி கிடைக்கும் போது அவர் எல்லாத்துலேயும் நல்ல விதமாக தான் நடந்துப்பார் அப்படின்னு சொன்னாங்க. மேரே பதிகையே, என்னுடைய கணவர் போயிட்டாரு. ஏக் தின் லவ் டு பி ஆயேங்கே, ஒரு நாள் திரும்பி வருவார். ஆத்தே சமய வே குச்சே अपूर्व और अनुपम सिज लाएंगे, ये मेरे रोते प्राण उनको पाएंगे. ஆத்தே சமய அவர் வர சமயத்தில் வே குச்சி அபூர்வ, அவர் ஏதாவது அபூர்வமான அல்லது ஒப்பற்ற ஒரு பொருளை லாயங்கே கொண்டு வருவார். ஏ மேரே ரோத்தே பிரான் உன்கோ பாயேங்கே, என்னுடைய இந்த அழுகின்ற
உயிர் ஆத்மா வந்து அவரை வந்து போய் சென்றடையும். यह सब होगा मगर मुझसे कहे बिना उनके जाने का दुख हमेशा रहेगा. இது எல்லாமே வந்து இருந்தாலும் எல்லாமே நடந்தாலும் ஆனால் கூட எனக்கு என்கிட்ட சொல்லாமல் முஜிசே கஹே பினா என்கிட்ட சொல்லாமல் உன்கே ஜானேக்கா அவர் போனது துக்கம், அவர் போனதோட கவலை வந்து எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது அவர் வந்து இந்த எல்லாமே நடந்தாலும் கூட அவர் நல்ல ஒப்பற்ற இதெல்லாம் வந்து கொண்டு வந்தால் கூடயும் என்கிட்ட அவர் சொல்லாமல் போனது வந்து எப்பொழுதுமே எனக்கு துக்கத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விசேஷத்தா एक கவிதா படிக்கர் ஸ்வயம் ஹம் துக் ஹி ஜாத்தே ஹை. இந்த கவிதையை படிக்கும்போது நம்மளுக்கும் கவலையாக இருக்குது. பகவான் புத்தத் பர் ஹல்கா குசா பி ஆத்தா ஹை. பகவான் புத்தர் மேலே ஒரு சின்ன ஹல்கான சின்ன ஒரு கோபம் கூட வருது. யஹி கவிக்கு காமியாபி ஹை. இதுதான் கவிஞருடைய வெற்றி. இந்த இசையை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.